எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் வந்து ஒரு சொத்தை வந்து நம்ம சம்பாதிக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஒரு அசட்னு சொல்லக்கூடிய வீடு, வாசல், சொத்து இதெல்லாம் பார்த்தீங்களா, கார் இது மாதிரி விஷயங்கள், லேண்டு, அக்ரிகல்ச்சர்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது எல்லாமே வந்து நாம சம்பாதிச்சு அதை வந்து வாங்குறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த சொத்து இருக்கும். அந்த சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வில்லங்கங்கள் இருக்கும். பத்திரத்தில் வந்து வில்லங்கங்கள் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்க்குறப்ப சொத்து தகராறு சொல்லக்கூடிய பங்காளிகளோட சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு வந்து யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப யாருடைய ஜாதகத்தில் வந்து புதன் செவ்வாய் சேர்க்கை. ஏன்னா புதனும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எதிரி கிரகங்கள். புதன் வந்து பார்க்குறப்போ காலபுருஷனுக்கு வந்து 4வது வீடு இல்லையா, காலபுருஷன் 4வது வீடு, அதேமாதிரி 6வது வீடு. அப்போ பேசிக்காகவே வந்து அந்த இடத்துல வந்து புதன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவார்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து காலி நிலங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் வந்து பார்க்குறா விவசாய நிலங்கள், அதாவது பெரிய லெவலில் இருக்கிற நிலங்களை வந்து குறிக்கக்கூடிய கிரகம். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்கும்போது நிச்சயமாக வந்து புதன் வந்து இந்த பேப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் கொடுத்துருது. இந்த உயிரை வந்து மாற்றி எழுதிடுறது, இவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து வேற ஒரு எழுதி கொடுத்துறது, தெரியாமல் வந்து கையெழுத்து போட்டு சிக்கலில் வந்து மாட்டிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருது. ஸோ இந்த 2 கிரக இணைகள் இருக்கிற ஜாதகம் வந்து அவங்க சொத்து பத்துகள் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அது ஏதாவது வில்லங்க இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். இல்லைனா வந்து அந்த புதன் தசையிலையோ, புதன் புத்தியிலையோ, செவ்வாய் தசையிலோ, செவ்வாய் புத்தியிலையோ வந்து டெஃபினட்டாக வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து லாக் ஆகிருப்பாங்க. அதுவும் வந்து புதன் செவ்வாய் சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து அந்த அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, இல்லை 8வது வீட்டில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உயிர்னு சொல்லக்கூடிய உயிர் பாவம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏதாவது வகையில் வந்து பிரச்சனை கொடுத்துரும். அதனால இந்த சேர்க்கை இருக்கிறவங்க சொத்து பத்துகள் வாங்குறப்போ சரி, அந்த பங்காளிகள் சொத்து இருக்கும்போது சரி, அந்த உயிர் வந்து எழுதுறப்போ சரி, டாக்குமெண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறப்போ சரி, கவனமாக வந்து பண்ணிக்கணும். இல்லைனா வந்து ஏதாச்சும் வகையில் வந்து இது வந்து சிக்கலை வந்து இழுத்து விட்டுரும்.